பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபெஞ்சல் புயல் தற்போது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5:30-6 மணி முதலே அந்த புயலினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறது மெதுவாக கரையை தொடங்கிவிட்டது. அது முழுதாக இந்த புயல் அப்படிங்கிறது கரையை கடந்து முடிப்பதற்கு 3 to 4 மணி நேரம் ஆகும். இன்னும் கூட ஒரு 2 மணி நேரம் ஆகலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இந்த நேரத்தில் குறிப்பாக புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் 70 முதல் 80 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட சில இடங்களில் 90 கிலோமீட்டர் வரை கூட காற்று வீசும் என்பது இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக கொடுத்திருக்கக்கூடிய தகவல். இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய இந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் வெளியே செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது கடந்து முடிந்து விட்டது, எல்லாம் காற்றெல்லாம் முடிந்தாச்சு, மழையெல்லாம் முடிந்தாச்சு அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து எப்போது அறிவிப்பு வருகிறதோ அதற்கு பிறகுதான் நம்ம வெளியே செல்ல முடியும் அப்படிங்கிறதா நிலைமை. அதுதான் பொதுமக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தலாகவும் இருக்கிறது. இந்த புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது, எந்தெந்த இடத்துல காற்றடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்முடைய தந்தி தொலைக்காட்சியில் நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றோம். பல்வேறு நம்முடைய செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்து தகவல்களை பகிர்ந்து வருகிறார்கள். பல்வேறு வானிலை ஆய்வாளர்களும் தற்போது நம்மோடு இணைந்து இந்த புயல் பற்றி பேச இருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரமாகவே இது எப்போ வரும், எப்போ வராது, இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, இன்னைக்கு அதிகான மழை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் லீவ் விட்டு அன்னைக்கு மழை பெய்யாமலே இருந்து ஒரு வாரமாகவே மிகுந்த சர்ச்சைகளை ஏற்படுத்திய ஒரு புயலாகவே இது இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போதும் கூட அது கரையை கடக்குது அப்படின்னு ஐஎம்டி சொல்ல, பல தனியார் வானிலை ஆய்வாளர்கள் வேறு மாதிரி சொல்ல, அந்த குழப்பம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரை நீடித்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த எல்லா சர்ச்சைகளையும் நாம் பேசுவோம். முதலில் மழை காற்று எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய செய்தியாளர் சாலமன் சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் கேட்போம். சாலமன், இப்போ சென்னையில் மெரினால மழை இருக்கிறதா, காற்று அடிக்கிறதா, என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது? இப்போ புயல் கரையை கடக்குதுன்னு ஐஎம்டி சொல்லியிருக்காங்க, இப்போதைய சூழ்நிலை என்ன? பெஞ்சால் புயலானது கரையை கடந்துள்ள நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் அதிக அளவிலான காற்றே வீசப்படுகிறது. குறிப்பாக மாமல்லபுரம் காரைக்காலுக்கு இடையே கரையை கடந்த நிலையில் அடுத்த 10 மணி வரை சென்னையில் அதிக அளவிலான காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 80 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வரையான காற்று வீசக்கூடும் என தெரிவித்துள்ள நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் 50 கிலோமீட்டருக்கு மேலான காற்றே இங்கு அடித்துக் கொண்டிருக்கு. குறிப்பாக ஒரு ஆளை தள்ளும் அளவிற்கு காற்றானது வீசி வருகிறது. நீங்கள் மரங்களை பார்த்தாலே தெரியும். நமது கேமராமேன் விக்னேஷ் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த மரம் விழும் தருவாயில அந்த காற்றானது வீசக்கூடியதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களையும் போலீசார் அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டு வருகிறார். இந்த லூப் சாலை முழுவதும், காமராஜர் சாலை முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். யாரும் உள்ளே வராதபடி போலீசார் கடுமையான எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். குறிப்பாக யாராவது உள்ளே வந்தால் உடனடியாக இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்த இடம் முழுவதுமே அவர்களது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. இருப்பினும் கடல் சீற்றமானது தொடர்ச்சியாக நேற்று முதலே மெரினா கடற்கரையில் அதிக அளவிலாக இருந்து வருகிறது. அதன்படி இன்று கரையை கடத்த பின்பு சுமார் இந்த கடை வைக்கக்கூடிய இந்த மெரினா கடை வியாபாரிகள் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த தண்ணீரானது வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மேலும் இது மட்டுமின்றி இங்கு வைத்துள்ள, அதாவது போலீசார் அப்புறப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ள பேரிகார்டு முழுவதுமே அங்கு கீழே விழுந்துள்ளது. அதாவது காற்று அதிக அளவிலான இருப்பதால இங்க இருக்கக்கூடிய பேரிகார்டு அனைத்துமே கீழே விழக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்க வருகிறோம். 10 மணி வரை இந்த காற்றானது அதிகப்படியாக, அதாவது மேலும் மேலும் படிப்படியாக உயரும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது காற்றானது அதிகப்படியாகவே தற்போது காணப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய, அதாவது பட்டினப்பாக்கத்தை மற்றும் காமராஜர் சாலை, இங்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் யாரும் வெளியில் வராதபடி போலீசார் தொடர்ச்சியாக வாக்கி டாக்கி மூலமாகவும் அவர்கள் ஆடியோ மைக் மூலமாகவும் தொடர்ச்சியாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இங்கு, அதாவது இந்த காமராஜர் சாலையில் படுத்துறங்கக்கூடிய நபர்களையும் வேறொரு இடத்திற்கு பாதுகாப்பான போலீசார் அங்கு தங்க வைத்து அங்கு அவர்களுக்கு உணவு மற்றும் வழங்கி வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த காத்தானது தொடர்ச்சியாக அதிக அளவிலே இருக்கிறது. மேலும் 10 மணி வரை அதிக அளவு கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரைட், நன்றி சாலமன். நீங்களும் பாதுகாப்பாக இருங்க. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களில் பேசுவோம். தற்போது அப்படியே மெரினாக்கு பக்கத்தில் பட்டினப்பாக்கம் பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சம்பத் இணைந்திருக்கின்றார். சம்பத், அங்கே காற்று மழை எப்படி இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய நிலவரம்? கடந்த 2 நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வந்த இந்த ஃபெஞ்சல் புயல் என்பது கரையை கடக்க ஆரம்பித்திருக்கிறது. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய காட்சி பட்டினப்பாக்கம் சாந்தோம் கடற்கரையில் இந்த நேரடியில் இந்த காட்சியை பார்த்துட்டு வரோம்.
கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்குது. அது காரணம் என்னன்னா, இந்த பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மண்கள் அனைத்தும் காற்றில் அடித்து வந்து இந்த சாலையில் இருக்கிறனால இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து இந்த மணல் திட்டுகளில் மாட்டி நிற்கக்கூடிய ஒரு காட்சியும் பார்க்க முடியாது. நேற்று இந்த பகுதிகளில் காவல்துறையினர் பேரிகார்டுகள் அமைத்து இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பொதுமக்கள் சிலரே அந்த பேரிகார்டுகளை நகர்த்திவிட்டு இந்த வழியாக பயணத்தை மேற்கொள்வதாக இங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். அதேபோல் இன்று மாலையிலிருந்தே இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அவங்க கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், எவ்வளோ நேரமாக இந்த இடத்துல வந்து இந்த சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க? ப்ரோ, ஆக்சுவலி என்னென்னா 6:30லேருந்து நாங்கள் நின்றுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி என்னென்னா 6:30 இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 11 பசங்க கீழே வந்தாங்க. 11 வண்டி கீழே வந்துச்சு. யாருமே போலீஸ் இப்போ வரைக்கும் வரல. நேற்று இந்த அளவுக்குலாம் வண்டி இங்கே இல்லை. ஆக்சுவலி நேற்று இந்த அளவுக்கு வண்டி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரம் வண்டி இருக்குது. ஆனால் 11 பசங்க கீழே வந்துட்டாங்க. என் வீடு இங்கே தான் இருக்குது. சரி, நாங்கள் 6:30 நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு இங்கே அரவிந்த் இருக்காரு. இந்த மணல் திட்டுகள் வந்து பாலைவனம் போல இந்த சாலை ஃபுல்லாக இருக்குது. இது எத்தனை மணிக்கு மேலே இந்த மாதிரி ஆச்சு? ஏன்னா பிற்பகலில் நாங்கள் இந்த சைடில் வந்து அப்போ இந்த மாதிரி காட்சிகள் மேலேருந்து இப்படி தான் இருக்குது. ஒரு 4:30 மேலேருந்து இப்படி தான் இருக்குது. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அந்த மணல் எப்போ இந்த மாதிரி ஆச்சோ அப்போதான் 10-11 வண்டி கீழே விழுந்துட்டாங்க. நாங்களும் நிறைய பேர் தூக்கி விட்டோம், எல்லாம் பண்ணோம். பட் இப்போ யாரும் வரல. இப்போ தான் டிராஃபிக் நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். நாங்களும் வீட்டுக்கு போனோம். பட் என்னென்னா பார்க்கும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் அதான் ஏன்னா நிறைய பேர் குழந்தைலாம் வச்சு வராங்க. எனக்கு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைங்களுக்காக எதுவும் ஆகக்கூடாது. அதனால தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். நன்றி. நேற்று இரவிலிருந்து குறிப்பாக சென்னையில் வந்து பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று பிற்பகலுக்கு பிறகாக மழை வந்து படிப்படியாக குறைந்த நிலையிலும் அதன் பிறகாக காற்றின் வேகம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இப்போது கரையை கடக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த பகுதியில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசி வருகிறது. பொதுமக்கள் இந்த பகுதிக்கு யாரும், அதாவது குறிப்பாக கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் பொதுமக்கள் இந்த காண ஆர்வத்துடன் வந்திருக்கிறாங்க. இந்த பகுதியை சேர்ந்த சிலர் இங்கே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சம்பத் குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க சம்பத், கேக்குதா? இல்லை, இப்போ நமக்கு அரசு கொடுத்திருந்த அதிகாரப்பூர்வ தகவல் படி மரீனா கடற்கரை முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது, பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் நமக்கு கிடைத்த தகவல் இல்லையா? ஆனால் புயல் கரையை கடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இத்தனை வாகனங்கள் அங்கே பார்க்கறது, இவ்வளோ 2 வீலர் இவ்வளோ கார் உங்கள் பின்னாடி பார்க்குறோம், ஆச்சரியமாக இருக்கிறது. அதுக்கான பேரிகேடோ அதை நெறிப்படுத்தக்கூடிய காவல்துறையினரோ அங்கே இல்லையா? எப்படி இவ்வளோ பேர் வர முடிஞ்சது அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. அங்கே என்ன சூழல்? நிச்சயமாக நேற்று வந்து இந்த பகுதியில் வந்து முழுவதுமாக பேரிகார்டுகள், அதாவது பட்டினப்பாக்கம் கலங்கரை விளக்கம் இந்த 2 முனைகளிலும் வந்து பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் முற்றிலுமாக உள்ளே வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழலில் இன்று பொதுமக்களாகவே, அதாவது இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய பொதுமக்களே அந்த பேரிகார்டுகளை நகர்த்தி விட்டு இந்த சாலையை பயன்படுத்தி வருவதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல் இந்த பகுதி முழுவதுமாக மணல் திட்டுகள், அதாவது கடற்கரையிலிருந்து அடித்து வரப்பட்ட மணல் அனைத்தும் இந்த சாலையை மூடி இருக்கின்றன. அதனால் இந்த வாகனங்கள் அந்த மணல் திட்டுகளில் சிக்கி தவிப்பதால் இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் வேளச்சேரியிலிருந்து இந்த கடற்கரைக்கு இந்த பெண்மணி ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம். புயல் கரையை கடக்கும் போது இந்த பகுதிக்கு வரக்கூடாதுன்னு அரசு அறிவுறுத்திருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கீங்க, இதுக்கு ரீசன் என்ன? நான் வேளச்சேரி ஏரியா சேர்ந்தனால எப்பவுமே வேளச்சேரி ஏரியானாலே கொஞ்சம் மழை பெஞ்சாலே அதிகமாக தண்ணி நிற்கும், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்குது. பட் இந்த டைம் வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டமில் இம்ப்ரூவ் பண்ணனால ஒரு சில பகுதிகளில் வந்து வேளச்சேரியில் தண்ணியே நிற்கல. அதுவும் மெயினாக வேளச்சேரி பிரிட்ஜில் எப்போ மழைன்னு சொன்னாலுமே காரெல்லாம் கொண்டு வந்து லைனாக நிப்பாட்டி வச்சுருவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த இடத்துல தண்ணி நிற்காதனால ஸோ நாங்களாம் என்ன நினச்சிட்டோன்னா இந்த வாட்டி வந்து அந்தளவுக்கு மழை இல்லை போல் அப்படின்னு சொல்லி சரி வந்து பார்ப்போம். ஒரு சில சோஷியல் மீடியாலலாம் வந்து ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்கிற மழை போட்டிருந்தாங்க. சரி அது என்னதான் அது லைவில் வந்து நேரில் வந்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி மழை இல்லைனாலுமே வேகமான காற்று இப்போ கூட பாருங்கள், மழை பெய்கிற மாதிரி அப்படி அடிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்னால தான் அரசு வந்து வலியுறுத்திருக்காங்க பொதுமக்கள் யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் அந்த ஆபத்தை உணராமல் இந்த மாதிரி பகுதிக்கு வரீங்க, இதுக்கான ரீசனை தான் நான் கேட்டிருக்கேன். எப்படி இருக்குது சுச்சுவேஷன், எப்படி இருக்குது, நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அது ஆர்வத்துக்காண்டி தான் வந்தது. வீட்டுக்குள்ளே இருக்கும் போது அது தெரியல, இந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குமான்னு தெரியல. பட் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது ரொம்ப ஃபோர்ஸாக எஃபெக்டாக இருக்குது. தேங்க்யூ. நிச்சயமாக இவங்க கூறியது போல இந்த ஆர்வத்தின் காரணமாக கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் வருகின்றனர். இதனால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலையும் இருக்கிறது. இதை உணர்ந்து பொதுமக்கள் இந்த புயல் கரையை கடக்கும் வரை வீட்டில் இருப்பது அரசிற்கும் நமக்கும் நல்லதாக அமையும். கண்டிப்பா சம்பத், நீங்களும் தயவுசெய்து பாதுகாப்பா இருங்க, பாதுகாப்பான இடத்துல இருங்க. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களில் பேசுவோம். மரீனா கடற்கரையில் இத்தனை வாகனங்கள், இத்தனை 2 வீலர் ஆட்டோ
கார் அப்படின்னு சொல்லி இத்தனை மக்கள் அங்கே இருப்பது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாகத்தான் இருக்கிறது. புயல் கரையை கடக்கக்கூடிய இந்த நேரத்தில் காற்று வீசுகிறது, அங்கே வந்து மணல் புயல் போல் அங்கே ஒரு சாண்ட்ஸ்டார்ம் போல் வந்து ஒரு நிலைமை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நேரத்தில் இவ்வளோ மக்கள் அங்கே கூடியிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான, அதே சமயம் வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அரசு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை மக்கள் பின்பற்ற வேண்டும். அதே போல் வரக்கூடிய மக்களை உடனடியாக வேறு வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு அங்கே வாலண்டியர்ஸோ காவலர்களோ இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகளும் கூட இந்த நேரத்தில் எழுகிறது. நிச்சயமாக பொதுமக்கள் இன்னும் கூட பொறுப்பை உணர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இங்கே நம்ம பார்க்கின்றோம். இது வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மெரினாவில் இருக்கக்கூடிய நிலையை தற்போது பார்த்தோம். மெரினா பட்டினப்பாக்கம் பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலை, காற்று வேகமாக வீசுகிறது அப்படிங்கிறது தெரிகிறது. இதே போல் மரக்காணம், நம்முடைய பாண்டிச்சேரி போன்ற மகாபலிபுரம் போன்ற பல இடங்களில் இதே மாதிரியான காற்று தற்போது இருக்கக்கூடியதையும் நம்ம தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். தற்போது நம்மோடு ஓய்வு பெற்ற இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரி திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இப்போது புயல் கரையை கடக்க தொடங்கிருச்சு அப்படின்னு ஐஎம்டி சொல்லிட்டாங்க. எத்தனை மணிக்கு இது முழுசாக கடந்து முடியும்னு எதிர்பார்க்கலாம் சார்? மாலை 5:30 மணிக்கு கரையை கடக்க தொடங்கியது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 3-4 மணி நேரம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இரவு 10 மணி வரை முழுவதுமாக அது உள்ளே வருவதற்கு இரவு 10 மணி வரைக்கும் ஆகலாம். ஓகே. அதுக்கப்புறம் கூட உள் மாவட்டங்கள் எல்லாம் காற்று 2 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம். உள் மாவட்டங்களில் வந்து 60 முதல் 70 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் வர வர கம்மி 40-50 தான் ஆகும். காற்று இருக்கும். ஓகே. ஆனால் 40 முதல் 55 கிலோமீட்டர். 10 மணி இன்னொரு சேஃப்டி சைடுக்கு வச்சா நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம உள்ளே இருந்துறது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும். இப்போ மழைங்கிறது நம்ம பார்த்தோம் இந்த சிஸ்டம்ல இது ஒரு தொடர் சர்ச்சையாவே இருக்கு. எப்போ மழை பெய்யும், எப்போ மழை பெய்யாது இந்த புயல் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு முழுவதும் நம்ம மழை எதிர்பார்த்தோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணிக்கு மேலே பெரும் மழை எதுவும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். காற்று மட்டும்தான் இப்போ ஈவினிங்கில் இருக்குது. என்ன காரணம் அதுக்கு? நம்ம ஒரு வெரி ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், ஒரு ஃப்ளட் இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் காரெல்லாம் பாலத்தில் நிறுத்தினதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அது நடக்கலை. புயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதால் ஏற்படும் அப்படிங்கிறது 3 விஷயத்தால் ஏற்படும். ஒன்று பெருமழை, இன்னொன்று கடுங்காற்று, மூன்றாவது வந்து ஸ்ட்ராம் சர்ஜ் என சொல்லப்படுகின்ற கடலில் ஏற்படுகின்ற பொங்கலைகள். ஆனால் எல்லா புயல்லையும் இது 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக ஏற்படும் அப்படின்லாம் அவசியமெல்லாம் இல்லை. ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கலாம், பெருமழை மட்டும் இருக்கலாம், அல்லது பெருங்காற்று மட்டும் இருக்கலாம், அல்லது பொங்கலை மட்டும் இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். இந்த 3ம் ஒருங்கே அமையக்கூடிய புயல்கள் எல்லாம் மிகவும் வலுவான புயல்களாக இருக்கும். இது வந்து ஒரு வலுவான புயல் இல்லை, வீக்கான புயல். அதனால இதுல வந்து மழை அது பெருசா கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகல. இல்ல, ஆனா நேற்று இருந்த ப்ரெடிக்ஷன் படி ஐஎம்டிலயுமே ரெட் அலர்ட் தான் கொடுத்திருந்தாங்க. 20 சென்டிமீட்டர் எல்லாம் பேசணும். நம்ம கூட நேற்று பேசும்போது 20 சென்டிமீட்டருக்கு மேல வரும்னு கணிக்கப்பட்டது. ஆனா அவ்வளவு இல்லையே. இப்போ 10-12 அந்த ரேஞ்சில தானே இன்னைக்கு பெஞ்சிருக்கு மழை. எல்லாவற்றையும் துணிவாக தெளிவாக நம்மளால் கணிக்க முடிந்து விட்டால் நாம் கடவுளாயிடுவோம். அது அறிவியல். அந்த அறிவியலில் அதை போன்ற சம்பவங்கள்லாம் நிகழ்வதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஃபோர்காஸ்டே ஒரு ப்ராபபிலிட்டி ஃபோர்காஸ்ட் தான், நிகழ வாய்ப்பு இருக்கிறது தான். அது வாய்ப்பு எவ்வளவு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அது நிகழும்போது தான் நமக்கு தெரிகிறது. ஓகே. இல்லை, எந்த ப்ரெசிஷனுமே கொடுக்க முடியாது. எல்லா நேரங்கள்லையும் நம்ம வந்து இதே மாதிரி சொல்லுவோம்னா நம்ம 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு கூட ஆமாங்க நாங்கள் 5 நினச்சோம் 50 பேஞ்சிருச்சுன்னு சொல்லலாம்ல. ஒரு ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கணும், ஒரு அக்யூரசின்னு ஒன்று இருக்கணும்ல. அதுதானே மக்களோட எதிர்பார்ப்பார். இப்போ வந்து வானிலை முன்னெச்சரிக்கைகள் நாங்கள் வழங்குவது வந்து கணினி வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் கம்ப்யூட்டர் மாடல்ஸ். இந்த கம்ப்யூட்டர் மாடல்ஸ் வந்து மழை பற்றின ஒரு வரைபடம் இருக்கிறது என்றால் அதில் லோயர் லிமிட் ஒன்றும் அப்பர் லிமிட் ஒன்றும் கொண்ட ஒரு ஸ்கேல் ஒன்று அங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த அப்பர் லிமிட்டு 30 mm அப்படின்னு போட்டிருக்கோம். 3 மணிக்கு 3 மணி நேரத்தில் பெய்யக்கூடிய மழை வந்து 30 mm அப்படின்னு போட்டிருக்கோம். அது 100 mm பெய்தாலும் அது 30 mm தான் காமிக்கும். 150 mm பெய்தாலும் அது 30 mm தான் காமிக்கும். அந்த ஒரு மாடலுக்கும் ஒவ்வொரு கருவிக்கும் இப்போ டாப்லர் வெதர் ரடார் இருக்குது. அந்த டாப்லர் வெதர் ரடார்லேருந்து
ஒரு மணிக்கு எப்படி பர் ஹவர் ரெயின்ஃபால் ரேட் என்னங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். அந்த ரெயின்ஃபால் ரேட்டு கூட அதுக்கும் ஒரு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இருக்கு. அந்த இல்லை ஏன் இவ்வளோ சர்ச்சைகள் வருதுன்னா இன்னமும் கூட தனியார் வானிலை ஆர்வலர்கள் வந்து இப்போ சொல்லும் போது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது வந்து இன்னும் காத்தே இல்லை, ஐஎம்டி வந்து கரையை கடக்குதுன்னு சொல்றாங்க, ஆனா இப்போ வரைக்கும் காத்தே இல்லை, வெறும் வழக்கமான 30-40 காத்து தான் வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ அதுலேயே ஒரு இது வந்து கரையை நாளைக்கு தான் கரையை கடக்கும்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஐஎம்டி இப்போ கடக்குதுன்னு சொல்றாங்க. அதுலேயே நிறைய கன்ஃபியூஷன் இருக்குல்ல 2-3 வெர்ஷன்ஸ் வரும்போது. ஒரு புயல் பற்றிய வானிலை முன்னெச்சரிக்கைகள் வழங்க வேண்டும் என்றால் அது ஒரு கரையிலிருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது என்றால் அது வந்து செயற்கைக்கோள் வரைபடங்களை வைத்து அந்த காலத்தில் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து கண்ணி மாடல்கள் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் மாடல்ஸ் வந்துருச்சு. முற்காலத்தில் வந்து செயற்கைக்கோள் வரைபடங்கள், அங்கே இருக்கிற மேக கூட்டம் எப்படி இருக்கிறது, சென்ட்ரல் டென்ஸ் ஆர்கனைசேஷன், ஸ்பைரல் பேண்ட் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் வச்சு தான் அங்கே புயல் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அது கரைக்கு ஒரு 500 கிலோமீட்டர் அருகாமையில் வந்துவிட்டது என்றால் ரெடார்கள் மூலமாக, இப்போ டாப்ளர் வெதர் ரெடார் இருக்குது, முற்காலத்தில் வந்து அனலாக் ரெடார்ஸ் இருந்தது, அதில் வந்து வருகின்ற மேகங்கள், அதில் ஸ்பைரல் பேண்ட்ஸ், ஐ தெரிஞ்சதுன்னா ஐ, அது வந்து சர்க்குலர் ஐயா, எலிப்டிக்கல் ஐயா, இல்லை ஒரு பார்ஷியல் ஐயா, அதிலிருந்து சென்டரை எஸ்டிமேட் பண்ண முடியுது. இந்த ரெடாரு நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஐஎம்டி பார்க்குறது தானே தனியார் ஆர்வலர்களும் பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் இப்போ இன்னைக்கு சாமானியர்கள் ஒரு நான் முடிக்கும்போது தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னே புரியும் இல்லையா. அது அந்த இப்போ டாப்ளர் வெதர் ரடார் வந்துருச்சு. அந்த டாப்ளர் வெதர் ரடார் சென்டர் எங்கே இருக்குன்னு துல்லியமாக சொல்லுகிறது, அது எத்தனை வேகத்தில் நகர்கிறது என்பதையும் துல்லியமாக சொல்கிறது, அது ஒரு மணிக்கு எவ்வளவு மழை பொழியும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த தகவலையும் நமக்கு தருகிறது. இன்னும் நெருங்கி வருகிறது என்றால் கடலோரத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற தரைநிலை வானிலை கண்காணிப்பு நிலையங்கள், தானியங்கி வானிலை கண்காணிப்பு நிலையங்களில் எவ்வளவு ப்ரெஷர் ஃபால் ஆகிருக்கு, 24 மணி நேரத்தில் ப்ரெஷர் ஃபால் எவ்வளவு, இந்த 2 விண்ட் டைரக்ஷன் அண்ட் ஸ்பீட், இதை வைத்து எந்த 2 இடங்களுக்கு நடுவே கரையை கடக்கிறது அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம சொல்ல முடியும். இது வந்து 1970களில் கடலோரத்தில் நிறைய வானிலை கண்காணிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு முயற்சி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷனை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷனை வச்சுட்டு அது தானாக அப்சர்வேஷன்லாம் எடுத்துலாம் அனுப்பிடாது, அதை மெயின்டைன் பண்ணணும். அதுவும் இதே மாதிரி ஒரு புயல் மாதிரி சமயத்தில் அதில் இருக்கிறது உடஞ்சி கீழே விழலாம். மெயின்டைன் பண்ணுறவன் எங்கே இருக்கான்? அவன் சென்னையில் இருக்கான். அது கீழே விழுறது இதில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குன்னா he has to take a vehicle and go there. இல்லை இந்த மாதிரி நேரத்தில் அங்கே ஒரு ஆள் போட்டு வச்சிருக்க மாட்டோம், போட முடியாது. எவ்வளோ பேருக்கு நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்க? எவ்வளோ பேருக்கு சம்பளம்? இதெல்லாம் தான் நடைமுறை சிக்கல். இதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள். ஒரு சமயத்தில் நான் என்ன கேட்குறேன், ஒரு சாமானியருக்கு எழக்கூடிய கேள்வி, ஐஎம்டி ஒன்று சொல்லுது சார், தமிழ்நாடு வெதர்மேன் ஒன்று சொல்கிறாரு, இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு 4 பேர் 4 இடம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ லேண்ட்ஃபால்ன்றீங்க, ஒருத்தர் காலையில் தான் லேண்ட்ஃபாலுங்கிறாரு. அப்போது மக்களுக்கு வந்து எப்போ லேண்ட்ஃபாலுங்கிறதுலேயே ஒரு குழப்பம் வருமா வருதா? ஐஎம்டி தான் அஃபீஷியல் ஃபோர்காஸ்டர். கரெக்ட். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மக்களுக்கு போய் சேர வேண்டிய தகவல். வானிலை ஆர்வலர் அவர் ஒரு தனிப்பட்ட ஆர்வத்தின் காரணமாக, வானிலையில் மீறி இருக்கின்ற ஒரு ஆர்வம் காரணமாக அவர் வந்து ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாரு. அவரை எத்தனை மணி நேரம் டிஃபரன்ஸ் வருது? இப்போ நீங்க வந்து அவர் ஒரு கம்ப்யூட்டர் மாடலை ஃபாலோ பண்றாரு, ஐஎம்டி ஒரு கம்ப்யூட்டர் மாடலை ஃபாலோ பண்றாங்க, அதனால இந்த டிஃபரன்ஸ் இருக்கு, முதல்ல இருந்தே இருக்கு. இப்போ நீங்க 7 மணின்னு சொல்லி அவர் 8 மணி 9 மணின்னு இன்னொருத்தங்க சொன்னாங்கன்னா அது ஓரளவுக்கு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நீங்க இன்று மாலைன்றீங்க, இன்னொருத்தர் நாளை காலைங்கிறார். இது வந்து இதெல்லாம் இந்த இது வந்து ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவாக, காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவான போது அப்பையிலேருந்தே ட்ராக் போட ஆரம்பிச்சிச்சு, ப்ரெடிக்டட் ட்ராக். இந்த ட்ராக்கை பார்த்தீங்க அப்படின்னாக்க அப்படியே கச்சா கோடு போட்ட மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும், ஒரு 50 கோடு இருக்கும். அந்த 50 கோடுல ஒரு 50 மாடல், ஒரு மாடலும் ஒரு கோடு, அதுல யார் எது வரப்போகுது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய இடத்துல தான் வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் இருக்காங்க. அவர் அந்த ஒரு கணினி மாதிரி மாடலை மட்டும் ஃபாலோ பண்றாரு, இவங்க இந்த கணினி மாடல் மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அதிகாரப்பூர்வமா நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்வதை ஏற்றுக்கொள்வது தான் மக்களுக்கு சரியானதா இருக்கும், சரியானது உங்களுடைய பார்வை. ஓகே, நம்ம கேட்போம். டாக்டர் சுமந்த் ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல தனியார் வானிலை ஆர்வலர் திரு ஜெபசிங் அவர்களும் நம்மோடு இணைகின்றார். பேரிடர் வேளாண்மை வல்லுநர் திரு பிரபு காந்தி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். டாக்டர் சுமந்த் வீட்டில் பவர் கட்டுன்னு நினைக்கிறேன். டாக்டர் சுமந்த், பவர் கட்டா? காலை
முதல்ல 9 மணிக்கு போன பவர் நடுவுல ஒரு 11 மணிக்கு ஒரு 1 hour வந்துச்சு. ஓகே அதுக்கப்புறம் திருப்பியும் 12 1 மணிக்குள்ள போயிடுச்சு. சரி இது வரைக்கும் வரல. ஓகே சோ அதனாலதான் நான் ஆக்சுவலா எப்போ வரும்னு வீட்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சார்? எப்ப வரும்னு அதாவது இல்லைங்க இல்லைங்க அதாவது வெதர் ப்ரெடிக்ஷன் மாதிரி இது ஒன்று தனியா இருக்கு வெதர் இல்ல நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் போன் பண்ணி அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ நேர்ல எல்லாம் கூட போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. சரி சரி எவ்ரி டைம் வருங்கிறாங்க, 1/2 hourல வரும் 1 hourல வரும்னு. பட் இது வரைக்கும் ஒன்னும் ரெஸ்டோர் டோன்ட் வரி டாக்டர். அவங்க புயல் டிஸ்கனெக்ட் பண்ணி கரை வைக்கல. புயல் கரையை கடந்தோடனே வந்துரும்னு புயலுக்கு எதிர்பார்ப்போம். இதுக்கு இல்ல அசோகா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது புயலுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏதோ Some other issue. Okay. board or something has got burnt. Okay. Something has been Fine. burnt in the Okay. Yeah. Coming back to the subject, இந்த புயல் எஸ்பெஷலி இந்த ஃபெஞ்சல் இதை கணிக்கிறதுல ஒரு வாரமாவே நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் இருந்திருக்கு அப்படின்னு பாப்பீங்களா? இதுல ஒரு முன்னுக்கு பின் முரணாக ஒரு குழப்பமான புயலா இது இருந்திருக்கு. இதுல ஐஎம்டிஓ அல்லது பிரைவேட் ஃபோர்காஸ்டர்ஸோ ஃபெயில் ஆயிருக்காங்க ஏதாவது ஒரு இடத்துல நினைக்கிறீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பல்வேறு இந்த ஃபோர்காஸ்டிங் மாடல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாடல்ஸுக்குள்ளேயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இந்த புயலுக்கு இருந்திருக்கு. சோ அதாவது இவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்துல மட்டும் ஃபோர்காஸ்ட் பண்றது இல்ல, அவங்க அந்த மாடல்ஸ பாக்குறாங்க. மாடல்ஸ் என்ன சொல்லுது, அப்புறம் பல மாடல்ஸ கம்பேர் பண்ணி கன்சென்சஸ்னு ஒண்ணு வரும். எது ஒரு 4 மாடல் இருந்துச்சுன்னா 3 மாடல் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ஒரே விஷயம்னா ஓகே, அது சான்சஸ் ஆஃப் மோர் அப்படிங்கிற பேசிஸ்ல அவங்க பண்ணுவாங்க. சோ அதனால இந்த வாட்டி இந்த ஃபெங்கல் புயலை பொறுத்த வரைக்கும் மாடல்ஸ், பட் ஐ வாண்ட் டு கமெண்ட் 1 or 2 people particularly. இந்த திரு ராஜா ராமசாமின்னு ஒருத்தர் சென்னை வெதர் அப்படின்னு அவரு போட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. த்ரூ அவுட் டுடே ஹி வாஸ் ஆன் ஸ்பேசஸ் almost throughout the day and எந்த விதமான ஒரு பேனிக்கும் கொடுக்காம at the same time ஒரு ரியலிஸ்டிக் பிக்சரையும் கொடுத்துட்டு இருந்தார். so there are people, என்ன நமக்கு என்னன்னா we get carried away by 1 or 2 people and we go and think that whatever they are saying is true. In fact this இல்ல அதுதானே இப்போ மக்களுக்கும் ப்ராப்ளமா இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஏஜ்ல there is over information இல்லையா? இப்போ வெதர் ப்ரெடிக்ஷன் செய்யறதுக்கு மட்டும் ஒரு 10-12 பேர் இருக்காங்க. அது தவிர ஐஎம்டி இருக்குது. இப்போ ஒருத்தர் ஒண்ணு சொல்லும்போது நமக்கு குழப்பம் ஏற்படுது. இல்லைங்க, இப்போ நம்ம இவர் இருக்காரு, ஸ்ரீகாந்த் இருக்காரு, அந்த மாதிரி ஒரு 3-4 ஃபோர்காஸ்டர்ஸ் who forecast seriously. அவர்கள் இப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த அடித்து நொறுக்கும், டமால் டுமீல் வரும், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. சரி. சோ there are serious forecasters. நான் இன்னைக்கு I would have joined at least 3 or 4 of those spaces that this person was holding throughout the day பண்ணிட்டு இருந்தார். இப்போ கூட I think right now something was going on. Okay. என்னன்னா மக்கள் கேள்வி கேக்குறாங்க, அந்த கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொல்றாரு. நிறைய பேர் அதே கேள்வி அவர் பதில் சொன்ன கேள்வியே கேக்குறாங்க, அதுக்கும் பொறுமையா பதில் சொல்றாரு. at the same time realistic, பிராக்டிகலா நீங்க இது பண்ணாதீங்க, வெளியே போறதை அவாய்ட் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன்ஸ், பவர் கட் ஆகலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ரிகாஷன். அதே சேம் டைம் சின்ன பின்னம் ஆகுமா, அந்த மாதிரி எல்லாம் ஹெட்லைன்ஸ், இந்த மாதிரி சென்சேஷனலிசம். என்ன பிரச்சனைனா நமக்கு அது மீடியாவாக இருந்தாலும் சரி, பிளாகர்ஸ் ஆக இருந்தாலும் சரி, மக்கள் விரும்புவது இந்த சென்சேஷனலிசம். ஓகே. இப்போ நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஹெட்லைன் போடலன்னா என் வெதர் போட்டு யாரும் வந்து படிக்க மாட்டாங்கன்னு சில பேர் நினைக்கிறேன். அதனால அந்த மாதிரி சென்சேஷன் எல்லாம் போட்டாதான் அதுக்கு வருவாங்க. போரிங்கா இந்த பகுதியில இந்த மாதிரி நடக்கக்கூடும் அப்படின்னு போட்டீங்கன்னா இட் மே நாட் ரெசனேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பல சேனல்ஸினுடைய ஹெட்லைன்ஸே நீங்க போய் பாருங்களேன். அத பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து சென்னையை நெருங்குகிறது. ரெண்டாவது பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக், இன்னைக்கு பெய்தது வரலாறு காணாத மழை அல்ல. தயவு செய்து 15 சென்டிமீட்டர் கூட நிறைய இடத்துல பெய்யல. 15 சென்டிமீட்டரே சில இடங்கள்ல தான் பெய்யுது, சில இடங்கள்ல 20 சென்டிமீட்டர், நிறைய இடங்கள்ல 10-12 சென்டிமீட்டர். இட் இஸ் நாட் அட் ஆல் ஏ ரெக்கார்ட் ரெயின்ஃபால். சோ அதனாலதான் இன்னைக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாம், தண்ணி இந்த அளவுக்கு தேங்கியதெல்லாம் கவலை அளிக்கிற ஒன்று. ஏன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும், 12, அதுவும் 12 மணி நேரத்துல. இட் டிட் நாட் ரெயின் இன் 4 hours. of course 3:30 மணிக்கு காலையில ஆரம்பிச்சு 9 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 6 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர், கரெக்டா? சோ ஓவர் a period of 12 to 14 hours rainfall of 12 to 14 centimeters is 1 centimeter per hour.
ரஃபா அஃப்கோர்ஸ் எக்ஸாக்டா அந்த மாதிரி வராது, பட் ஜஸ்ட் கிவிங் an ஐடியா. அந்த மாதிரி ஒரு ரெயின்ஃபாலுக்கு இந்த அளவுக்கு ஃப்ளட்டிங் ஏற்படணுமா அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா சிந்திக்கணும். ஏன்னா பல முறை சென்னை 15 சென்டிமீட்டர் சந்திச்சிருக்கு. எனக்கு ஃப்ளட்டிங்ன்றது இப்போ கடந்த இப்போ அந்த மிச்சாங் புயல் மோதிரம் எல்லாம் இருந்த மாதிரி அவ்வளவு வைட் ஸ்ப்ரெட்டா இல்ல. கொஞ்ச நேரம் முன்னாடி வேளச்சேரியில இருந்து வந்து ஒரு பெண்மணி பேசுறாங்க, எங்களுக்கெல்லாம் தண்ணி நிக்கல, நாங்க பீச்ல வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க. சோ there are parts where the drainage system has worked. இல்ல அசோகா, first of all comparing it with மிக்ஜாம் புயல் நியாயமே கிடையாது. 36 மணி நேரம் தொடர்ந்து பெய்து 47 சென்டிமீட்டரையும் 1/3 நீங்க தயவு செய்து 3 1 பங்கை விட கம்மி. மிக்ஜாம்ல பெய்ந்ததை 3 1 பங்கு விட கம்மி 12 மணி நேரத்துல. சோ அதனால இட்ஸ் நாட் fair or proper to compare. ஒரு புயலும் இன்னொரு புயலும் கம்பேர் பண்றது சரி இருக்காது. எனக்கு என்னன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து இந்த டிரைனேஜ், உதாரணத்துக்கு இன்னைக்கு வீடியோஸ் ஜிஎன் செட்டி ரோடு வந்து எனக்கு நினைவு தெரிந்து 25 ஆண்டு காலமாக அந்த சன் தியேட்டர் பக்கத்துல இருந்து போற அந்த ஏரியா ஃபுல்லா ஃப்ளட் ஆறதுக்கு ப்ரோன் ஏரியா. சோ அங்கு இன்னைக்கு ஃப்ளட் ஆச்சு. சோ இன் 25 இயர்ஸ் நான் வந்து இந்த கவர்மெண்ட் முந்தைய கவர்மெண்ட் அந்த விஷயத்துக்கே நான் போகல. அதே மாதிரி குரோம்பேட் ஜிஹெச் நான் கூட அத போஸ்ட் பண்ணிருந்தேன். குரோம்பேட் ஜிஹெச் ஒரு மழைக்கும் குரோம்பேட் ஜிஹெச்ல பாப்போம். என்னுடைய ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருந்துங்க, அது ஃப்ளட் ஆற ஹாஸ்பிடல் அது. ஓகே, இது வரைக்கும் 30 சோ அதுக்கு தான் நான் சொல்றேன். இது வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும், லாஸ்ட் பாயிண்ட். இது வந்து இன்னைக்கு மழை நின்றுச்சு. இப்போ பெரும் மழை இப்போ அடுத்த 2-3 நாட்களுக்கு எதிர்பார்க்கல. இந்த சீசனுக்கு வருமாங்கிறது சந்தேகம். ஆனால் நிச்சயமாக இன்னும் 1-2 நாட்களில் நீங்களும் சரி, மீடியாவும் சரி, நானும் சரி, பொதுமக்கள் பெரும்பாலான பொதுமக்களும் சரி, இதை மறந்து விட்டு நாளைக்கு மீடியா திருப்பியும் விஜய் கூட்டணி வைப்பாரான்னு டிபேட் நடக்கும். நம்ம எல்லாம் வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். அவ்வளவுதான். பேக் டு நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் திருப்பி நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது ஐயோ அரசாங்கம் ஒண்ணுமே செய்யலையே அப்படிங்கிற பேச்சுக்கு திருப்பி வந்துருவோம். வருஷம் அப்படிதான். ஓகே பேசுவோம். ஆழமான விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. வில் டாக் அபவுட் இட். ஒரு சிறிய இடைவேளைக்கான தருணமும் இருக்கு. நம்ம திரு ஜபசிங் அவர்கள் நம்மோட இணைப்புல இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறேன், தனியார் வானிலை ஆர்வலர். திரு ஜபசிங், இப்போ புயல் கரையை கடக்குது அப்படின்னு ஐஎம்டி சொல்லியிருக்கிறாங்க. இது கடந்த பின்னரும் கூட நாளை மறுநாள்லாம் மழை எதிர்பார்க்கலாமா? அடுத்த 2-3 தினங்களுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? வணக்கம். இன்னைக்கு மாலையிலிருந்து புயல் கரையை கடப்பதாக வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய குழப்பமான நிலை என்ன அப்படின்னா, இதனுடைய அந்த பேண்டு அவுட்டர் டு அவுட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 300 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ரெண்டாவது, நம்ம இப்போ அந்த புயல் நிலை கொண்டிருக்கிற இடம் என்னன்னு பார்த்தோன்னா, லேண்ட்ஃபால் ஆவதற்காக எதிர்பார்த்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் 90 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஸோ இதனுடைய மூவ்மெண்ட் வந்து கல்பாக்கம் அருகில் வரும்போது ஸ்டால் ஆகிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னால் இந்த கரையை கடப்பதற்கு எப்படி வேணாலும் ஒரு 9 hours to 10 hours ஆகும். ஸோ இந்த கரையை கடக்க இல்லை, இமேஜை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேட்டலைட் இமேஜில் பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் இமேஜில் அந்த பேண்டு ஃபுல்லாகவே லேண்டில் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. ஆனால் எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே நீங்கள் மாடல்ஸ்லாம் காட்டுறது பார்த்தீங்கன்னா பேண்ட் இன்னும் உள்ளே போகலை. ஈவன் சர்வதேச வானிலை ஆய்வு மையங்களுமே அப்படி தான் சொல்கிறாங்க, இதனுடைய பேண்டு வந்து வெளியில் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த பேண்டு வெளியில் இருக்கிறதுனால இதனுடைய மூவ்மெண்ட்டு, அதாவது மரக்காணத்தை நோக்கி வரக்கூடிய அந்த பாத்தில் இது வரக்கூடிய மூவ்மெண்ட் எப்படி 9 hours ஆகும் அப்படின்றாங்க. அதனால காலையில் என்னுடைய அனுமானத்தின்படி இது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு நாளை, அதாவது ஒரு மொத்தம் 12 மணி நேரம் அதற்கு மேல கூட ஆகலாம். என்னுடைய கணிப்பு. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ சென்னைக்கு உள்ள மழை, அந்த பேண்டு, அந்த ஸ்ட்ராங்கர் பேண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ சென்னையில வந்து இமீடியட்டா மழை பெய்வதற்கான பேண்ட் இல்ல. சோ அதனால சென்னையில மழை தீவிரம் குறையும். ஆனா இந்த பாத்வே, அதாவது செய்யார், கல்பாக்கம், வந்தவாசி, மரக்காணம், இந்த பேண்டு மிகப்பெரிய ஒரு சென்னையை விட அதிகமான ஒரு பாதிப்பை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அதோடைய
அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்குது 990 அந்த 997 அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்குது. லேண்ட்ஃபால் ஆன பிறகு தான் அது லோ ப்ரெஷராக மாறுது. ஸோ அதனால தொடர்ந்து இந்த பகுதியில் கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே வானிலை மையமும் உறுதி செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை மையத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மழையை நம்ம இப்போ இருந்து நாளை நண்பகல் வரைக்கும் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் என்று என்னுடைய இல்ல. ஆனா அப்படிதானே சொல்லப்படும். ஆனா இன்னைக்கு மதியத்துக்கு மேலேயே மழையே இல்லையே. இப்போ ஒரு சாமானியருக்கு இருக்கக்கூடிய கேள்வி அதான். புயல் நீங்க மழை வரும் நீங்க எல்லாம் சொன்னீங்க, மத்தியானத்துக்கு மேல பெரிய மழையே இல்லை. காற்றும் இப்பதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்க நாளைக்கும் மழை பெய்யுங்கிறீங்க. இப்போ நான் இதை நம்பி வீட்டில் இருக்கவா வெளியே போவான்னு எனக்கு ஒரு டவுட் வரும்ல. இதுக்கான விளக்கம் என்னன்னா, நீங்க இந்த மழை இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மழையினுடைய மேகங்கள் வந்து மல்டிபிள் லேயரா இருக்குது. ஓகே. இந்த மல்டிபிள் லேயரா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மழையினுடைய வாய்ப்பு குறைந்தது. இப்போ புயலுடைய அந்த டைரக்ஷன் சற்று தென்மேற்காக அது மூவ் ஆகி வர்றதுனால கண்டிப்பாக திரும்ப அதனுடைய நீங்க சேட்டலைட் இமேஜஸ்லயும் பாருங்க, சர்வதேச வானிலை மையத்தினுடைய இமேஜஸ்லயும் பாருங்க, இந்த இடத்துல கிளவுட் திக்கா இருக்கிறது, இந்த இடத்துல பேண்ட் இருக்குது. இன்னும் இந்த பேண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா ஜெனரேட் பண்ணத்தான் செய்யும். இப்ப குறிப்பா கடலூர்ல நல்ல கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியிலும் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. காற்றினுடைய வேகம் 60 கிலோமீட்டர் வரைக்குமாக போய் ரீச் ஆயிட்டு இருக்குது. இப்ப கடலூருக்கும் அந்த சிஸ்டம் இருக்கிற இடத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி 120 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். ஆனா இது இன்னும் அருகாமையிலே வருகின்ற பொழுது இதனுடைய இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதான் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக தான் தோன்றுகிறது. ஓகே. இப்போது நம்மோடு பேரிடர் மேலாண்மை வல்லுநர் திரு பிரபுகாந்தி அவர்களும் இணைகின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். சரி, இப்போ புயல் கரையை கடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நிமிடத்திற்கு முன்பாக IMD கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட்ல பார்க்கும்போது புதுச்சேரிக்கு கிழக்கே வடகிழக்கே 40 கிலோமீட்டர்ல இந்த புயல் இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னும் லேண்ட்ஃபாலை நோக்கி, அதாவது நிலத்தை நோக்கி அதனுடைய பேண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட எவ்வளவு தாக்கம் இந்த புயல் ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி. இப்போ இந்த காற்றுனால என்னென்ன தாக்கங்கள் மக்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற கேள்வி. பர்டிகுலர்லி இந்த ஃபிங்கல் புயலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யூஸ்வலாக அதோட பிஹேவியர், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸு எதுவுமே வந்து அசஸ்மெண்ட் பண்ண முடியல. பண்ணுற எல்லா அசஸ்மெண்ட் மாடலும் எல்லா மெத்தடாலஜியும் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஒன்று நினச்சா ஒன்று நடக்கும். 27 ஸ்கூல் லீவ் விட்டாங்க, ஆனால் நீ மழை பெய்யல. இப்போ சைக்காலஜி என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கூல் லீவ் விட்டா மழை பெய்யாதுன்ற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாட் ஐ எம் ட்ரைங் டு சேனா, அதாவது இந்தியா மாதிரி ஒரு 110 கோடி மக்கள் தொகை உள்ள இடத்துல மக்களை காப்பாற்ற வேண்டியது மத்திய அரசு, மாநில அரசாங்கத்தோட பொறுப்பு. ஓகேங்களா? உயிரை காப்பாற்ற தான் மிகப்பெரிய முன்னுரிமை. ஸோ அந்த அர்த்தத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மக்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது இந்த பேரிடர்களை கையாளுவதற்கும் முன்னறிவிப்புகள். ஏன்னா இப்போலாம் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, வெல் அண்ட் குட். ஆனால் இப்போ 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு புயல் வருதுன்னு 4 நாள் கழிச்சு வந்து சொன்னால் 4 ஹவர்ஸில் நீங்கள் எப்படி ரெடி ஆவீங்க? ஸோ திருப்பி கேட்குறது இதுதான். இப்போ பானி புயல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் ஒரிசாவில் வந்து எவாக்குவேட் பண்ணி போனாங்க. 15 லட்சம் பேர், இது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இதுவே போன ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வயநாட்டில் கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய உயிரிழப்பு. அதாவது டிசாஸ்டரை வந்து 2 டெஃபினேஷனை மெயினாக பார்ப்பாங்க, ஹியூமன் லாஸ், மெட்டீரியல் லாஸ். உண்மையிலே தமிழ்நாடு அரசாங்கம் மனித உயிரிழப்பை தடுக்கிறதுல மிகப்பெரிய நல்ல முன்னேற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஓப்பன்லி சொன்னால் இன்றைக்கி கூட சென்னையில் இப்போ நேற்றுலேருந்து தான் மழை பெய்யுது. கிட்டத்தட்ட 370க்கு மேலே ரிலீஃப் சென்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் ப்ளஸ் வரப்பிரசாதமான பியூரோக்ராட்ஸும் அமைஞ்சிருக்காங்க. இப்போ அமுதா மேடம் IAS, ராதாகிருஷ்ணன் சார், இவங்க எல்லாமே, ராஜேஷ் லக்கானி இஸ் ஆல்சோ டூயிங் எஃபெக்டிவ். ஸோ நான் திருப்பி நினைக்கிறேன்னா, கவர்மெண்ட் இஸ் ரியாக்டிவ் பட் கவர்மெண்ட் சப்போஸ் டு பி ப்ரோஆக்டிவ். இதுதான் பாயிண்ட். நான் திருப்பி சொல்கிறது தான். இல்லை, நீங்கள் புயலையும் மழையும் ப்ரோஆக்டிவாக எப்படி தடுக்க முடியும்? பண்ணலாம் சார். அதுதான் சொல்ல, நிறைய இன்ஜினியரிங் டெக்னிக் வந்துருச்சு, நிறைய அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் வந்திருக்கு. நம்ம அரசு செய்ய வேண்டியதுக்குள்ள போவோம். பட் இப்போ இந்த தருணத்துக்கான மெசேஜ் என்னன்றதை நம்ம மக்களுக்கு சொல்லிடுவோம். இப்போ வந்து 70 கிலோமீட்டர்ல காற்று வீசுதுன்னா, சுமன் சார் சொன்ன மாதிரி தான், பீப்புள் வந்து பேனிக் ஆக வேணாம். எதுக்கு பேனிக் ஆகணுமோ அதுக்கு தான் ஆகணும்.
ஸோ ஆல்ரெடி பீப்புள் நிறைய பேர் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையில் ப்ரெஷர், இதில் நீங்களும் ஒன்று போட்டிங்க வச்சிங்களேன். கடந்த 4 வருஷம் நீங்கள் பேனிக் ஆகாதீங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் பாலத்து மேலே செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவீங்க சார்? பாயிண்ட் நான் புரிஞ்சுங்க சார். அதாவது சில பிஹேவியர் நீங்கள் நான் என்ன சொல்லுன்னா 10 லட்சம் பேரில் 2 அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இருக்க தான் செய்யும். அது திருத்த முடியாது. ஓகேங்களா? திருப்பி சொல்கிறேன்னே IMD ஒன்லி இஸ் ஆத்தரைஸ் பர்சன் டு டூ. ஏன்னா அவங்க ப்ரோட்டோகால் இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் வெதர் பிளாக்ஸை வந்து நீங்களே என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னேன் திருப்பி. ஏன் பாயிண்ட்னா சம் கல்ச்சர் இருக்குது, சம் மெத்தடாலஜி இருக்குது ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்கு. நீங்கள் இன்டென்சிட்டி வந்து இத்தனை கிலோமீட்டரில் இவ்வளோ வின் ஸ்பீடு வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதோட எஃபெக்ட் இவ்வளோ ஆகுன்றது நம்மளால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 கிலோமீட்டர் வின் ஸ்பீடு அடிக்குது அப்படின்னா இட்ஸ் அன் அப்நார்மல் கண்டிஷன். இப்போ 40 கிலோமீட்டர் வின் ஸ்பீட்னா ஓகே, ஒரு புயலுனாலே அது வரதான் செய்யும், அது நடக்க தான் செய்யும். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயம். ஆனால் மக்களை நீங்கள் சும்மா பேனிக்லேயே ஒரு பரபரப்பாகவே வச்சுருந்தீங்கன்னா அதனால எவ்வளோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரும் தெரியுங்களா? நான் ஓப்பனாக சொல்கிறேன், கடந்த 4 வருஷமாக ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் வேளச்சேரி, பள்ளிக்கரணை, அப்புறமா எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதியில் இருக்கோ ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் தே ஆர் ஃபேஸிங் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆனாலே 4-5 லட்ச ரூபாய் லாஸ். நீங்கள் டைரக்ட் லாஸ், இன்டைரக்ட் லாஸ்லாம் பாருங்கள். மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு பெயிண்ட் செலவு இருக்குது, அதோட ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் போயிடுச்சு, ஏசி ஃப்ரிட்ஜு போயிடுச்சு. ஸோ இவ்வளோ லாஸஸ் இருக்குது. அப்போ அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும்ல. அப்போ ஆல்ரெடி 3 வருஷம் மீண்டு வரதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்புறம் அடுத்த மழை வந்துடுது. இப்போ டிசம்பர் 1, நாளைக்கு டிசம்பர் 1னாலே 12 மாதத்தில் டிசம்பர் மாதம் வந்தாலே ஒரு டெரர் மாதிரி தான் கிட்டத்தட்ட மக்களை. ஆனால் நான் ரொம்ப பயங்கூத்தாமல் கவர்மெண்ட் இஸ் தேர், கவர்மெண்ட் வந்து ஒரு வில் பேப்பர் கொடுக்கணும். என்ன ஆனாலும் மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் உங்கள் பின்னாடி நிற்கிது அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் லெவலில் கொடுக்கணும். சரி, இது ஒரு மழை, இது போகுது. இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொன்னாங்க, உண்மையிலே இட்ஸ் நாட் பன் அப்நார்மல் ரெயின். டிசம்பர் மாதம் பெய்ய வேண்டிய சாதாரண மழை இப்போ பெஞ்சிருக்கு. அவ்வளோதான். இதுதான் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த கிளைமேட்டிக் சேஞ்சிலையும் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம்னா எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். எது வெயில் காலத்துல மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும். ஓகே, கேட்போம். திரு ஜெபசிங், தனியார் ஆர்வலர்கள், சில தனியார் ஆர்வலர்கள் தான் வந்து குழப்புறாங்களா மக்களை? இப்போ முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வருதுன்னா IMD-யை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லாமல் போயிருமா? திரு ஜெபசிங் இருக்கீங்களா? டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, திருப்பி கனெக்ட் பண்றேன். டாக்டர் சுமந்த், நீங்க குறுக்கிட வருவீங்க. 15 அந்த வெள்ளத்துக்கு பிறகு என்னெல்லாம் திட்டங்கள் வந்து ஐடியாஸ் கொடுக்கப்பட்டது. அதாவது தாழ்வான பகுதிகளில் ஒரு வீடு ரிஜிஸ்டர் பண்ணும் போது அங்க வந்து அது லோ லைங் ஏரியான்னு அதை இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த மக்களுக்கு. ஒரு வாட்டர் பாடியில கட்டப்பட்டிருக்குதுன்னா அதை இன்ஃபர்மேஷன் கொடுத்துதான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் சொன்னாங்க. 2வது, ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் ஒவ்வொரு ஏரியாலையும் என்ன கெப்பாசிட்டி, எவ்வளவு வந்து அதுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். அப்பதான் வந்து அந்த இது வந்து சரியா ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு இப்ப பப்ளிக்கு தெரியாது. இப்போ அதிக மழை பெய்ததால் அங்கு தண்ணி தேங்கிச்சா, இல்ல ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் வேலை செய்யாதனால தண்ணி தேங்கிச்சாங்கிறது மக்களுக்கு தெரியாது. இது எல்லாம் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா, இது பத்தி ஒரு பப்ளிக் நிகழ்ச்சியை வந்து செய்ததுல நானும் ஒண்ணு கலந்துக்கிட்டேன். ஒரு தன்னார்வல அமைப்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு நிறைய ஐடியாஸ் வந்து 15 வெள்ளத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து அரசாங்கம் முன்னெடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அதை பார்த்தேன்னா ஐ டோன்ட் திங்க் ஈவன் ஒரு அந்த அடையார் வைடனிங் மட்டும், அந்த சைதாப்பேட்டை பிரிட்ஜில் இருக்கிற அந்த என்க்ரோச்மெண்ட் வந்து வைடன் பண்ணாங்களே தவிர அதை தாண்டி ஏதேனும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருப்பி எந்தெந்த ஏரியா, ஒரு 6-8 ஏரியா மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் ஏரியா. இப்ப வேளச்சேரி போன்ற ஏரியாஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும், பள்ளிக்கரணை போன்ற ஏரியாஸ் வந்து இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். சோ மக்கள் வந்து பேனிக் ஆகலைன்னா ஏன் கொண்டு போய் ஃப்ளை ஓவர்ல வண்டியை நிறுத்துவாங்க? யாராவது வந்து ஒன்னும் ரிலாக்ஸ்டா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னா ஃப்ளை ஓவர்ல கொண்டு போய் வண்டியை நிறுத்துவீங்களா? பேனிக் ஆறதுனால தானே போறாங்க. ஐயோ 5 லட்சம் போயிரும், 4 லட்சம் போயிரும். ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க சார். இட் இஸ் பெட்டர் டு பீ சேஃப் than sorry இல்ல சார். அதுதான் நான் வீட்ல நிறுத்திட்டு ஏதாவது ஒரு காருக்கு ஆயிடுச்சுன்னா அதுதான் சோகா. இட் இஸ் a vote of no confidence in the government. எந்த அப்படி இல்ல சார். இந்த கவர்மெண்ட் இல்ல previous government சார் 2015 மாதிரி திடீர்னு ஒரு கிளவுட் பஸ்ட் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. எந்த கவர்மெண்ட் இருந்து என்ன பண்ண முடியும்? நான் என் காரை சேஃப்டி பண்ணிக்கிறேன். இல்ல இப்போ அரசாங்கமே வந்து தயவு செய்து தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் ஹையர் ஏரியாஸ்க்கு போயிடுங்க, இல்ல உங்கள் வண்டிகளை கொண்டு போய் ஹை கிரவுண்ட்ல நிறுத்திடுங்கன்னு சொல்லல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசாங்கம் உத்தரவு போட்டு நடக்கல.
அது கரெக்ட். பட் எதுக்கு அரசாங்கம் ரிலீஃப் கேம்ப் திறக்குது, எதுக்கு வந்து ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்குது, இது எல்லாமே செய்யறது வந்து ஒரு புயல் வருதுன்னும் போது நான் பிரிகாஷனா இருந்துக்கிறது என்னோட ரைட் தான். ரிலீஃப் கேம்ப் என்னைக்கு ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க? இந்த புயலை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு ரிலீஃப் கேம்ப்? நேற்று இரவுக்கு பிறகுதான் இந்த ரிலீஃப் கேம்ப் வந்து பிக்கப்பே ஆக ஆரம்பிச்சது. ரைட்டா? So people were not evacuated. People were not moved to camps until this morning. Okay. Anyhow, உங்களுடைய இதுல நல்ல ஆசிகளினால் பவர் வந்து எனக்கு இப்போ வந்துருச்சு 12 மணி நேரத்துக்கு பிறகு. Congratulations. Thank you. Okay, ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட். See, இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ஏஜென்சி இருக்கணும். ஓகே. அது அவர்களுடைய இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு 30 ஏஜென்சி இருக்கு. இப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், வெதர், அவங்க எல்லாம் வந்து அவங்க வேலையே டிஃபரெண்ட். ஓகே. இதை எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்றதுக்கு யாரு? எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒண்ணு பண்றாங்க. 4 நாள் கழிச்சு போய் வாட்டர் அங்க போய் அங்க ஒரு பைப் லைன் போடுறாங்க. அதற்கு பிறகு there is no nodal agency. இது வந்து எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காங்க? 40 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்று வரை நோடல் ஏஜென்சி கிடையாது. ஓகே, கேட்போம். நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கிறீங்க, கேட்போம். திரு ஜெபசிங் இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் இருக்கேன் மேடம். ஆமா, இந்த தனியார் ஆர்வலர்களுடைய பங்கு பற்றி இங்கே பேசப்பட்டது. அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்களோ மக்களை, எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ இல்லை மக்களை பதற்றப்படுத்துறாங்களோ அப்படின்ற சில கேள்விகள் எழும்புது. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது மேடம், இப்போ தனியார் ஆர்வலர்களுடைய அப்சர்வேஷன் பொதுவாகவே இப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே விண்டி ஆப்பை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்குமே நிறைய பேர் விண்டி ஆப் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த விண்டி ஆப்பில் உள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, அதனுடைய அப்டேஷன் வந்து 6 hours ஒன்ஸ் தான் அப்டேஷன். ஆமாம், எல்லாருமே அது லைவ் அப்டேட் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம விண்டியை திறந்து பார்த்தோம்னா கூட, இப்போ திறந்து பார்த்தோம்னா புயல் இன்னும் வந்து கடல்ல இருக்கிறது தான் காட்டுது, அது கரையை கடக்கிற மாதிரியே காட்டல. ஆமா, இப்போ உள்ள நீங்க சேட்டலைட் மேப்பை பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள பிரசன்ட் சேட்டலைட் மேப்பை பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் வந்து கொஞ்சம் உள்ள போன மாதிரி இருக்கும். ஆனா விண்டி ஆப்ல பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா 100 kilometers காட்டும். ஆமா ஆமா. ஸோ இதான் முக்கியமான ஒரு காரணம். எல்லாருமே விண்டி ஆப்பை பார்த்த உடனே அதை ஒரு லைவ் ரிலே மாதிரி நினைச்சிட்டு அதை பார்க்குறாங்க, அதை பார்த்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஆனால் அது தவறானது. இப்போ என்ன பொறுத்த மட்டும் நான் துறைமுக பணியில் ஒரு 30 ஆண்டு காலம் இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 100 புயலை பார்த்துருக்கிறேன். கப்பல்லையும் நான் பணிபுரிந்திருக்கிறேன். நேரடியாக புயலில் நாங்கள் நடுக்கடலை சிக்கியிருக்கிறோம். இந்த அடிப்படையில் நான் வானத்தினுடைய மேகத்தினுடைய நகர்வுகளை வைத்து தான் நாங்கள் சொல்கிறேன். நான் இப்போ கடலூரில் நான் மேகத்தினுடைய நகர்வுகள், அந்த லோயர் பேண்டுடைய நகர்வுகளை பார்த்தா அது எப்படி மூவ் ஆகுறதுங்க வைத்தே நான் கணித்து விடுவேன். ஸோ இந்த அடிப்படையில் தான் என்னோட ப்ரெடிக்ஷன் இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த ப்ரெடிக்ஷனில் வந்து நான் ஆனால் ஐஎம்டி முக்கியமான விஷயம் சார். ஆனால் எங்க கேள்வி ஒண்ணுதான் சார், இத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை ரடார் பார்க்குறீங்க, இவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. முதல்ல 27, 28ன்னு சொன்னீங்க, 4 நாள் தள்ளி போச்சு, ஒரு நாள் ஸ்கூல் லீவ் விட்டோம், ஆனால் இன்னைக்கு மழையே பெய்யல. இன்னைக்கு வந்து அப்படியே அதிரி புதிரியான மழை, இன்னைக்கு வந்து செக்கச்சவேர்னு இருக்கும்னு சொன்னீங்க, மதியானத்துக்கு மேலே மழையே இல்லை. அப்போ எங்களுக்கு ரடார் தெரியாது, எதுவும் தெரியாது, நீங்க சொல்றது தான் நாங்கள் சாமானியர்களா பார்க்குறோம். இப்போ எங்களுக்கு இந்த கேள்விகள் எழுதல, அப்போ என்னதான் நீங்க எல்லாம் ஸ்டடி பண்றீங்க அப்படின்னு ஒரு சாமானியர் கேட்பாங்கல்ல. கரெக்ட். இதில் தான் நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் வல்லுநர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் பேனிக் இல்லாமல் ஃபேக்டாக கொடுக்குறாங்க. அவங்களுடைய பெயர்லாம் வெளியில் தெரியறதில்ல. என்ன உண்மை என்னவோ அதை அப்படியே வெளியில் சொல்லக்கூடிய நிறைய ப்ரெடிக்ஷன் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க, தனியார் ஆர்வலர்கள் இருக்காங்க, பிளாகர்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருமே பிரபலம் ஆகலை. இந்த மாதிரி பேனிக்காக சொன்னால் தான் பிரபலம் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இல்ல பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு கேப்ஷனா ஒரு கேட்சியான சில வாசகங்களை போட்டாதான் அவங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பயன்படுத்துறாங்க யூடியூப்ல. ஸோ ஆனா அதை விட நீங்க என்ன ஃபேக்டோ அதை ஃபேக்டா சொல்லக்கூடிய நபர்கள் வெகு சிலர், அவங்கெல்லாம் வெளியில அறியப்படலை.
ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த நபர்களை தேடி நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கிளியரான ப்ரெடிக்ஷன் கிடைக்கும். அதாவது வெறும் ஆப்பை மட்டும் பார்க்காம எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதில் வந்து நீங்கள் எந்த ட்ராக்கிங், இது எப்படி மூவ் ஆகுது, கிளவுட்ஸோட மூவ்மெண்ட் என்ன எப்படி இருக்குது, பேன்ஸ் எப்படி இருக்குது, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எப்படி இருக்குது, என்ஜிஓ எப்படி இருக்குது, இதான் நிறைய பேருக்கு தெரியல சார். நான் இவ்வளோ தேடி எதுக்கு பார்ப்பேனே, அதுக்கு தான் பிரபு காந்தி சார் சொல்றாரு, சிம்பிளா ஐஎம்டியை பார்த்துட்டு போயிருங்க. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை பேரை பார்த்தோமா, ரமணன் சார் வருவாரு, மழை பெய்யுமா பெய்யாதான்னு சொல்லுவாரு, போயிடுவார், இவ்வளவுதானே நம்ம பார்த்தோம். எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் கேட்கிறாரு பிரபு காந்தி சார். நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இந்த ஐஎம்டியோடைய தகவல், ஐஎம்டியோடைய தகவலுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருந்தது போல காட்சி அளித்தது. இது முன்னாடி உள்ள காலங்களில் நீங்க பார்க்க முடியும். ஐஎம்டியோடைய தகவல்களுக்கும் மக்களுக்கும் ஒரு இடைவெளி, அந்த இடைவெளியை தான் நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அந்த இடைவெளியில வந்து உடனுக்குடனே தகவல் கொடுக்குற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் வந்தது. அதான் உண்மையான விஷயம். ஐஎம்டி பெட்டரா இருந்துட்டா இவங்களுக்கு எல்லாம் தேவை ஏற்படாது. என்ன உதாரணமா ஒக்கி புயல் அடித்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும். கன்னியாகுமரியில ஒக்கி புயல் வந்து காலையில அது கிட்டத்தட்ட கரை நெருங்கிருச்சு. அந்த நெருங்கி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது புயல் அடித்து கொண்டு இருக்கிறது. ஆனா வந்து வானிலை மையத்திலிருந்து அவங்க டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கான காலதாமதம் கொஞ்சம் ஏற்பட்டது. இந்த இடப்பட்ட நேரத்தில், அதாவது நார்மலாவே ஒரு 3 hours அப்படிங்கிறது ஒரு புயலுக்கு ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு டைம். ஒரு 3 hours கழிச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது நீங்க புயல் அடிச்சு முடிச்சிருக்கோம். சோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்குது. சோ இந்த கேப்பை வந்து வானிலை மையம் சரி பண்ணி இமிடியேட் அப்டேட் கிடைக்கிற மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்போ எல்லாரும் பயன்படுத்துற மாதிரியான ஒரு தரவுகள், இப்ப அவங்களுடைய தரவுகள் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் புரியும். சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ற மாதிரி ஒரு எளிமையாக அதை நடைமுறைப்படுத்தினால் நல்லா இருக்கும். அது தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேணும். திரு பாலசுப்ரமணியன் அவர்கள்ட்ட நிறைவாக கேட்கிறது, ஐஎம்டியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்னால தானே இத்தனை ப்ரைவேட் ஃபோர்காஸ்டர்ஸ் வர வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் லேட்டாக சொல்கிறாங்க. 2015 உதாரணம் இருக்குது, இல்லை அவர் ஒக்கி புயல் உதாரணம் சொன்னார். எவ்வளவோ நேரங்களில் ஐஎம்டி சிக்கல் ஆகும்போது நம்ம தனியார் ஆர்வலர்களை நம்ப வேண்டியிருக்கு. அப்போ இவங்க பெட்டராக இருந்துட்டா யாரும் தனியாரை தேடி போகிறதில்ல. இல்லை, ஊடகங்கள் தந்தி டிவியும் சேர்த்து ஊடகங்கள் எங்கே எளிமையாக தகவல் கிடைக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து 2015 50 சென்டிமீட்டர் பெய்யும்னா ஐஎம்டி எங்கேயுமே சொல்லலை, தனியார் ஆர்வலர்கள் சொன்னாங்க. இது குறிப்பிட்டு அன்னைக்கு பெரிய விவாதமாக பேசப்பட்டது. 2015 போல ஒருவேளை ஒரு 10 நாள் கழித்து ஒரு மழை பெய்ஞ்சா கூட 36 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு ஐஎம்டியாலேயோ உலகத்தில் இருக்கிற எந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்டாலேயோ தமிழ்நாட்டில் இருந்த தனியார் ஆர்வலர்கள் 40க்கு மேல போகும் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அது அரசியல் விவாதமாவே மாறிச்சு சார். சொல்ல முடியாது. 2015 சார் சொல்லியிருக்காங்க சார். சொல்ல முடியாது. நாம விவாதிச்சிருக்கோம். அதெல்லாம் ஜோசியம், அறிவியல் இல்லை. அதெல்லாம் அறிவியல் இல்லை. அறிவியல் அதுதான் நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஒரு கருவிக்கும் ஒரு கணினி மாடல் அப்படின்னா அதுக்கு ஒரு லோயர் லிமிட் இருக்கு, அப்பர் லிமிட் இருக்கு. 30 mm அப்படின்னாக்க அது 30 mm இருந்தாலும் அதே கலர் தான் காமிக்கும், 50 mm இருந்தாலும் அதே கலர் தான் காமிக்கும், 150 mm இருந்தாலும் அதே கலர் தான் காமிக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்க 30 mm தான் ப்ரெடிக்ட் சொல்ல முடியுமே ஒழிய அது அந்த 50ன்னு சொல்ல முடியுதுன்ற அதே கலர் தான் காமிக்கும். அதெல்லாம் ஜோசியம். அதெல்லாம் ஜோசி, அது அறிவியல் அல்ல. நீங்கள் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேனே, இந்த விளக்கத்தை மீறி நீங்கள் அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ ஒரு சின்ன கேள்வி நான் உங்களை கேட்குறேன். இங்கே வல்லுநர்கள்லாம் இருக்காங்க, யார் வேணாலும் பதில் சொல்லலாம். ஒரு நாளின் அதிகபட்ச வெப்பநிலை ஏன் ஏற்படுகிறது? சூரியனிலிருந்து வெப்பம் வருகிறது. எல்லாருக்கும் தெரியும் தானே இது. நாளைக்கு எவ்வளோ அதிகபட்ச வெப்பநிலை சென்னையில் பதிவாகும்னு சொல்ல முடியுமா? சிம்பிள் இது அவங்கெல்லாம் மாடல்லாம் பார்த்து பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மாடலே எதுவும் பார்க்கல, உங்களுக்கு நல்லா தெரியும் சூரிய வெளிச்சத்தினால தான் அதிகபட்ச வெப்பநிலை ஏற்படுகிறது. சூரியன் எப்போ ஒதுக்குது அப்படிங்கிற டைம் உங்களுக்கு சொல்லிடுறேன், எப்போ மறையுதுன்னு சொல்லிடுறேன், எத்தனை மணிக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும்னு உங்களால் சொல்ல. மத்தியானம் பீக்கில் இருக்கும், காலையில் கொஞ்சம் கம்மியாக. எவ்வளவு டெம்பரேச்சர்னா இன்னைக்கு இருந்த ஈக்குவலாக இருக்கும் நாளைக்கு. இன்னைக்கு டேட்டா வேணும். ஆமாம் இல்லையா, டேட்டா வேணும்.
இந்த டேட்டாவே எதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டர் மாடலை பார்த்து ஒருத்தர் ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா அவரை எப்படி நாம் வந்து ஒரு பெரிய வல்லுநராக ஒத்துக்கொள்ள முடியும்? ஓகே, ரைட். நம்ம ஐஎம்டி கிட்ட 100 ஆண்டு கால டேட்டா இருக்கு, அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் சொல்ல முடியும், கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகே ஓகே, நம்ம நிகழ்ச்சி முடிக்கணும். ஆஃப்கோர்ஸ் இது ஒரு மிக நீண்ட விவாதம், நம்ம தொடர்ந்து பல ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கோம். ஒவ்வொரு மழைக்கும் இன்னமும் கூட பேசுவோம். டாக்டர் சுமந்த், சுருக்கமாக நிறைவாக ஏதாவது சொல்ல விரும்பினா less than 30 seconds. அதாவது தயவு செய்து இந்த மெசேஜ் தான் நிறைய. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎம்டி முன்பை விட they have made definite efforts to improve. கடந்த 10 ஆண்டு காலத்துல டெஃபினட்டா எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. சோசியல் மீடியால மச் மோர் ஆக்டிவா இருக்காங்க. ரெகுலரா அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. முன்னாடி எல்லாம் காலையில ஒண்ணு, மதியம் ஒண்ணு, நைட் ஒண்ணு, அவ்வளவுதான் வரும். என்ன புயல் கியல் எதுவா இருந்தாலும் இப்போ every hour there is an update which is coming. So நிச்சயமா அவங்க வந்து they have improved. ரெண்டாவது, பிரைவேட் வெதர் பிளாகர்ஸ்ல நிறைய பேரு who are not famous சிறப்பாக அவர்கள் செயல்படுகிறார்கள். பாரிக்கு கிரியேட் பண்றது இல்ல, at the same time கரெக்டான செய்திகளை கொடுக்கறாங்க. தயவு செய்து அவங்கள தேடி கண்டுபிடிங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு சென்சேஷன் உருவாக்குறவங்களை தவிர்த்து அவாய்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. திரு பிரபுகாந்தி, நிறைவான கருத்து. பேரிடர்களை இப்போ கையாளுச்சு. இப்போ இந்த லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக், ஏன்னா ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கில் இப்போ மினிஸ்டர்ஸ் எப்படி ஒவ்வொரு தொகுதிக்கு அந்தந்த மினிஸ்டர் சொல்கிறாங்களோ அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரமா எல்என்டின்ற போன்ற ஒரு கான்ட்ராக்டரை இன்வால்வ் பண்ணுங்கள். திருவள்ளூரா சிம்ப்ளெக்ஸ் போன்ற கான்ட்ராக்டர் கம்பெனி உள்ள இன்வால்வ் பண்ணுங்க. தனியார் பங்களிப்பு கொண்டு வரணும். ஆமாம், தனியார் பங்களிப்பு. அது கட்டுமான நிறுவனங்களாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ எல்என்டி கம்பெனி எடுத்தீங்கன்னா அவங்க ஜேசிபி இருக்கும், பொக்லைன் இருக்கும், டிவாட்டிங் பம்ப் இருக்கும், ஒரு 5000 லேபர் இருப்பாங்க. இப்போ சென்னையே ஃபுல்லாக அவங்ககிட்ட டெண்டர் கொடுத்துருங்க. அவன் அதுதான் அவன் வேலை, அது அவன் பக்காவாக பண்ணுவான். இப்போ நீங்கள் திருவள்ளூரா சிம்ப்ளெக்ஸ் மாதிரி இப்போ கம்பெனிக்கு கொடுங்க. அது மாதிரி பண்ணால் ஸ்பீடி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடக்கும். இதனால என்ன நடக்கும்னா மக்கள் வந்து அந்த மன உளைச்சல், அந்த நஷ்டம் ஆகாம முடியும். ஸோ கவர்மெண்ட் சப்போஸ் டு பி இப்போ போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் கேட்டாலும் இது வரைக்கும் போன வருஷம் அந்த இதுக்கே வரல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து கவர்மெண்ட் ஹஸ் டு பி மேக் ஓப்பன் டிரான்ஸ்பரன்சி ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஃபண்டிங் வரதுக்கு ஒரு 5000 கோடி ரிசர்வ்டு ஃபண்டா எல்லா ஸ்டேட்டுக்கும் கம்பல்சரி கொடுத்துருங்க. தேவைன்றமோ எடுத்து செலவு பண்ற மாதிரி. அப்போ அந்த டெபாசிட் ஃபண்ட் இருக்கணும் 5000 crores வித் ஆல் ஸ்டேட். ஓகே, பார்ப்போம். நிறைய சஜஷன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசி வருகிறோம். ஃபோர்காஸ்டில் ஆரம்பித்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வரைக்கும். இன்னமும் புயல் கரையை கடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் கவனமாக இருக்கணும், வீடுகளை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் அப்படிங்கிற அந்த அறிவுறுத்தலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, வணக்கம்.